கோவை சரவணம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட 3, 4, 10, 11, 12 மற்றும் 21வது வார்டுகளில் சரவணம்பட்டி பகுதி கழக செயலாளர், 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் கோவை மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் சிரவை சிவா என்கின்ற பழனிசாமி தலைமையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவருந்தினர். மேலும் 10வது வார்டு சார்பாக 50 அடி கொடிமரம் மற்றும் 200 குடும்பங்களுக்கு நலவாரிய அட்டை, ஷாஜகான் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு மற்றும் பெல்ட் வழங்குதல், 11வது வார்டு சார்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 200 நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் இருவண்ண கொடி ஏற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. 4வது வார்டு சார்பாக சரவணம்பட்டி பள்ளி குழந்தைகளுக்கு பெல்ட் வழங்கப்பட்டது. 21வது வார்டு சார்பாக எல்ஜிபி நகர் மற்றும் விநாயகபுரம் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக், எழுது பொருட்கள் மற்றும் கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. 12வது வார்டு சார்பாக சின்னவேடம்பட்டி மற்றும் உடையாம்பாளையம் பள்ளி குழந்தைகளுக்கு 600 எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இளைஞரணி சார்பாக 12வது வார்டு உடையாம்பாளையம் மற்றும் 3வது வார்டு சார்பாக சின்னமேட்டுப்பாளையம் பள்ளிக்கு டேபிள், சேர் மற்றும் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக சரவணம்பட்டி பகுதியில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தப்படுகிறது. இதில் அவைத்தலைவர் சண்முகம், செயலாளர் முத்துசாமி, துணை செயலாளர்கள் ரங்கசாமி, சாந்தி, வினோத் என்கின்ற சுப்பிரமணி, பொருளாளர் மாணிக்கசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் ரமேஷ்குமார், ஜேக்கப், குணசேகர், 21வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பூங்கொடி, சோமசுந்தரம் மற்றும் பகுதி பிரதிநிதிகள், பூத் முகவர்கள், கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். சிவா என்கின்ற பழனிசாமி சரணம்பட்டி பகுதி கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றுகின்றேன். இன்று கழக இளைஞரணியினுடைய செயலாளர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பகுதி கழகத்துக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கழக கொடியேற்றி இணைப்புகள் வழங்கி நலத்திட்டங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சின்னவேடம்பட்டி 12வது வார்டுக்கு உட்பட்ட சின்னவேடம்பட்டி மாநகராட்சி பள்ளியிலே குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல், அதே போல மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பகுதி இளைஞரணியின் சார்பாகவும் இந்த வட்டக்கழகத்தின் சார்பாகவும் அது ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், இளைஞரணியை சேர்ந்த தம்பிமார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டணியை சேர்ந்த அருமையனன் மயூரநாதன் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். அவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். கழக உடன்பிறப்புகள், இளைஞரணியை சார்ந்த தம்பிமார்கள், அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இல்லாமல் இன்னும் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள், கிரிக்கெட் போட்டி டோர்னமெண்ட் நடைபெற இருக்கின்றது. அது இல்லாமல் 4வது வார்டு மற்றும் 10வது வார்டு சார்பிலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் வரும் காலங்களில் அதை செய்து முடிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். வரவேற்பு என்பது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் எந்த பணியுமே நடக்கல. அதனால அந்த பகுதி மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று அனைத்து பகுதிகளிலும் கிட்டத்தட்ட வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக சத்தியரோட்டுக்கு மேற்கே தொழிலூர் சாலை வரை பார்த்தீங்க அப்படின்னா பாதாள சாக்கடை பணி நடைபெறுவதால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த பணிகள் வேகமெடுத்திருக்கின்றது. மழையின் காரணமாக தற்காலிகமாக இந்த பணிகள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கின்றது. மழையை விட்டவுடன் இந்த பணிகள் அதிவேகம் எடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைத்து பகுதிகளிலும் இந்த பாதாள சாக்கடை பணி வேலை முடிவுற்று அந்த முடிவற்ற பகுதியில் அனைத்திலும் தார் சாலைகள் அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அதற்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கோவை வருகை தந்திருந்த தமிழக முதலமைச்சரிடம் மாநிலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பிரச்சனையை எடுத்து கூறி சிறப்பு திட்டமாக கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் நிதியை பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த நிதியின் மூலமாக வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைத்து பகுதிகளிலுமே தார் சாலைகள் அமைக்கப்பட்டு தேவையான அனைத்து பணிகளும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்கு யதார்த்தமான சூழ்நிலை புரியும். போன ஆட்சியில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்களில் சாலைகள், அந்த பாதாள சாக்கடை பணியின் காரணமாக பாதாள சாக்கடை அந்த சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து இருக்கின்றது. அந்த சேதமடைந்த சாலைகளால் சில நேரங்களில் மக்கள் அது போராடக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறார்கள். அவர்களிடம் நேரில் சென்று அதை என்ன சூழ்நிலை என்பதை எடுத்து விளக்கி அந்த பகுதிக்கு தேவையான பணிகளை செய்து தருவதாக உறுதியாக இருந்திருக்கிறோம். அதுவும் விரைவில் அந்த பணிகள் அனைத்தும் முடிவு.